நம்மளை நேசிக்கிறவங்களை நேசிப்பது சுலபம், எல்லாரும் செய்ய முடியும். நமக்கு நன்மை செய்கிறவங்களை நேசிப்பது சுலபம். அல்ல நம்ம அறியாத மக்களை கூட பார்த்து அன்பு காட்டுவது சுலபம். நம்மை சத்துருக்களாய் நினைக்கிறவங்க, நம்மளை பகைக்கிறவங்க, நம்மளை வேதனைப்படுத்துறவங்க, அவங்களை நேசிப்பது. சத்துருக்களில் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிநேகியுங்கள். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். குடும்பம்னு இருந்தால் சில பாடு இருக்கும். நம்ம சகித்து நம்முடைய அன்பு என்கிற கனியை வெளிப்படுத்தணும். உங்கள் வீட்டுக்குள்ள உங்களை எதிர்க்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பரிகசித்தாலும் நீங்கள் கோபப்படாமல், எரிச்சல் படாமல், தேவனுடைய அன்பினால் நிறைந்து அந்த அன்பு என்கிற கனியை உங்கள் வீட்டில், சமுதாயத்தில், தெருவில் வெளிப்படுத்தணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். இது பரிசுத்த ஆவியானவர் தான் தர முடியும். சாதாரணமாக எல்லா மனுஷனுக்குள்ள அன்பு இருப்பதை போல அல்ல இந்த ஆவியின் கனி. வித்தியாசமானது.